ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மட்டை அவல் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணால் இந்த அளவுக்கு வந்துடும். ஒரு ஈஸியான அவல் ரெசிபி தான் நாங்கள் இங்கே செய்ய போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் நமக்கு வந்து கரைஞ்சி வரணும். நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து ஒயிட் சுகர் விட இந்த இது எடுத்துக்குங்க. அப்போ தான் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் செமையாக கொடுத்துக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம ஆஃப் பண்ணி இது வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டின நாட்டு சர்க்கரை பானி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மறுபடியும் ஒரு கடாயில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச அவல் போட்டுக்கலாம். அவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவி வச்ச தேங்காய் இருக்குது. தேங்காய் வந்து இதிலே ஆட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துக்கலாம். டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் நீங்கள் வீட்லேயே. ஸ்வீட் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. உங்களுக்கு வெரி சிம்பிளாக பண்ணி கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி வந்து நெய்யில் போட்டு நம்ம இந்த அளவுக்கு போட்டு கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.